ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா, இந்த புத்தாண்டு முழுவதும் சிறப்பாக அமைய சித்திரை கனி காணும் முறையை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். சித்திரை முதல் நாள் நம் வீட்டில் கனி காணுதல் செய்வதால் பல நன்மைகள் கிடைக்கும். கனி காணுதல் என்றால் என்ன, நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். சித்திரை கனி காணுதல் என்பது நம் முன்னோர்கள் ஆரம்பித்து வைத்த பழக்கம். சித்திரை முதல் நாள் நம் வீட்டில் கனி காணுதல் செய்வதால் நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் செல்வ வளம், ஆரோக்கியம், ஒற்றுமை, நலம் என்று அனைத்து நலமும் வளமும் பெற்று வாழலாம் என்பது முன்னோர்களது நம்பிக்கை. கனி காணுதல் என்பதை எப்படி செய்ய வேண்டும்? வீடு வாசல் அனைத்தையும் துடைத்து சுத்தம் செய்ய வேண்டும். பின்பு பூஜை அறையில் உள்ள சுவாமி படங்களை துடைத்து சுத்தம் செய்து புதிய மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். கனி காணுதலுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். வருடப்பிறப்புக்கு முதல் நாள் வாங்க வேண்டிய பொருட்கள். முதல் நாள் இரவு நாம் சில பெரிய தாம்பல தட்டுக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தட்டிலும் என்னென்ன வைக்க வேண்டும் என்பதை பார்த்திடலாம். முதல் தட்டில் முக்கனிகளான மா, பலா, வாழை ஆகியவற்றை வைக்க வேண்டும். இத்துடன் வெவ்வேறு பழங்களையும் வைக்கலாம். முக்கணிகள் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு என்ன பழம் கிடைக்குதோ அந்த பழங்கள் வைக்கலாம். இரண்டாவது தட்டில் தானிய வகைகளை வைக்க வேண்டும். மொச்சை, அவரை, துவரை, வெல்லம், பச்சரிசி என்று தானியங்களை வைக்க வேண்டும். மூன்றாவது தட்டில் தாம்பூலம் என்றும் சொல்லக்கூடிய வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் வைக்க வேண்டும். நான்காவது தட்டில் மஞ்சள், குங்குமம், கல் உப்பு வைக்க வேண்டும். ஐந்தாவது தட்டில் பருப்பு வகைகளான பிஸ்தா, பாதாம், முந்திரி, திராட்சை ஆகியவற்றை வைக்கலாம். ஆறாவது தட்டில் வாசனை மலர்கள் அனைத்தும் வைக்க வேண்டும். அல்லது உங்களுக்கு என்ன மலர் கிடைக்கிறதோ அந்த மலர்களை வைத்து வழிபாடு செய்யலாம். ஏழாவது தட்டு அல்லது கிண்ணத்தில் சில ரூபாய் அல்லது நாணயங்கள் மற்றும் பணத்தாள்கள், வெள்ளி அல்லது தங்க ஆபரணங்களை வைக்கலாம். எல்லா பழங்களையும் வாங்க முடியாதவர்கள் வாழைப்பழம் மட்டும் வைத்து வழிபாடு செய்யலாம். வெறும் கல்உப்பு, மஞ்சத்தூள், குங்குமம், வெற்றிலைப்பாக்கு, பூக்கள் வைத்து எதிரில் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி வைத்து கனி காணலாம். முகம் பார்க்கும் கண்ணாடியை எப்படி வைக்க வேண்டும் என்றால், ஒரு புதிய முகம் பார்க்கும் கண்ணாடியை எடுத்து துடைத்து அதன் 4 மூலைகளிலும் மஞ்சள் குங்குமம் இட்டு முடிந்தால் அதற்கு ஒரு தங்க சங்கிலி மாட்டி விடலாம். ஒரு மேஜை மீது அனைத்து தட்டுக்களையும் வைத்து முகம் பார்க்கும் கண்ணாடியை எல்லா தட்டுக்களுக்கும் முன்னால் வைக்க வேண்டும். அதாவது அனைத்து தட்டுக்களும் அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்க வேண்டும். இந்த அமைப்பை நம் வீட்டில் படுக்கை அறை அல்லது பூஜை அறை என்று நமக்கு வசதியாக இருக்கும் இடத்தில் வைக்க வேண்டும். இரவு வைத்துவிட்டு படுக்க வேண்டும். மறுநாள் காலை எழுந்தவுடன் குடும்பத்தினர் அனைவரும் முதலில் இந்த கண்ணாடியில் தெரியும் அந்த தட்டுக்களின் பிம்பத்தை காண வேண்டும். இவ்வாறு காண்பதுதான் கனி காணுதல் என்று அர்த்தம். இந்த தட்டுக்களை பின்னர் என்ன செய்ய வேண்டும்? காலை குளித்து முடித்ததும் இந்த தட்டுக்கள் மற்றும் முகம் பார்க்கும் கண்ணாடியை பூஜை அறையில் வைத்து விடலாம். பின்னர் சுவாமிக்கு படையல் வைத்து பூஜை செய்யும் பொழுது இதற்கு சேர்த்து சூடம், சாம்பிராணி காட்டி வழிபாடு செய்ய வேண்டும். எந்த நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும்? இந்த கண்ணாடியின் பிம்பத்தை கண்ட பிறகு நம் அன்றாட காலை வேளைகளில் ஈடுபட வேண்டும். பின்னர் 10:30 12 வரை ராகு காலம் என்பதால் ராகு காலம் முடிந்தவரை அதற்கு முன்னேற பூஜை அறையில் வழிபாடு செய்ய வேண்டும். அவ்வாறு ராகு காலத்திற்கு முன்னால் உங்களால் வழிபாடு செய்ய முடியவில்லை என்றால் 12 மணிக்கு மேல் வழிபாடு செய்யலாம். சித்திரை முதல் நாள் வருடப்பிறப்பு அன்று கனி காணுதல் என்பது நம் குடும்பம் வருடம் முழுவதும் மகிழ்ச்சியாகவும் மங்களகரமாகவும் வாழ வழிவகுக்கும் என்று நம்பப்படுகிறது. இதனால் அந்த வருடம் முழுவதும் நமக்கு இனிமையான விஷயங்கள் மட்டுமே நடக்கும் என்று கூறப்பட்டிருக்கு. குடும்பத்தில் எப்பொழுதும் செல்வ வளம் பெற்று சிறப்பாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வருடப்பிறப்புக்கு முதல் நாள் நம் என்ன வாங்க வேண்டும், நம் முகம் பார்க்கும் கண்ணாடியை எந்த முறையில் வைக்க வேண்டும், கனி காணுதல் என்றால் என்ன, எந்த தட்டுகளை பின்னர் நம்ம என்ன செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும், கனி காணுதலின் பலன்கள் என்ன என்ன என்பதை நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொண்டாச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.